சிவ்நரேன் சந்திரபால் கிரிக்கெட்டிற்கான உரிய இலக்கணத்தை உடைத்தவர். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் மிகப்பெரிய ஜாம்பவான்களில் ஒருவர். சந்தர்பால் விளையாட வருகிறார் என்றாலே எதிரணி பவுலர்கள் ஐயோ இவரா என்று பயப்படுவார்கள். அந்த அளவிற்கு சந்தர்பால் தன்னுடைய பேட்டிங் திறமையை வெளிக்காட்டி வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னணி வீரராக திகழ்ந்தார். சிவ்நரேன் சந்திரபால் இந்திய வம்சவலியை சேர்ந்தவர் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? தந்தை காமராஜ் மற்றும் உமா சந்திரபால் ஆகிய தம்பதிக்கு 1974ஆம் ஆண்டு பிறந்தவர்தான் சந்திரபால். இவர் கயானாவில் தான் பிறந்தார் என்றாலும் இவருடைய முன்னோர்கள் அனைவரும் இந்தியாவிலிருந்து கூலி தொழிலாளியாக கயானாவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இப்போதிலிருந்தே இங்கே தங்கி வாழ்ந்து வருகிறார்கள். நம்மை போல் சந்திரபாலும் தெருவில் கிரிக்கெட் விளையாடிதான் பழகி வந்திருக்கிறார். தன்னுடைய 8வது வயதிலேயே தன்னுடைய கிராமத்தில் உள்ள கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்திருந்த சந்திரபால் பேட்டிங் செய்ய வந்தால் மணிக்கணக்கில் விளையாடுவாராம். அவரை அவுட்டாக்க பலரும் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். இதனை பார்த்த அவருடைய தந்தை காமராஜ் கிரிக்கெட் பயிற்சி மையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். அப்போது சந்திரபாலின் திறமையை பார்த்த பயிற்சியாளர்கள் இந்த பையன் பெரிய ஆளா வருவான் என்று அவருக்கு வாய்ப்பு வழங்கி வந்திருக்கிறார்கள். கிரிக்கெட்டில் சந்திரபால் என்று சொன்னாலே அவருடைய பேட்டிங் ஸ்டைல் தான் ரசிகர்களுக்கு நினைவுக்கு வரும். ஏனென்றால் அனைத்து பேட்ஸ்மேன்களும் பவுலர்களை எதிர்நோக்கிதான் நிற்பார்கள். ஆனால் சந்திரபால் கொஞ்சம் வித்தியாசமாக திரும்பி நிற்பார். அவருடைய பேட்டிங் ஸ்டைல் நண்டு நிற்பது போல் இருக்கும். இந்த பேட்டிங் ஸ்டைல் வைத்து பெரியதாக சாதிக்க முடியாது என்று பலரும் கூறிய நிலையில் அதை அனைத்தையும் தனது பேட்டிங் மூலம் பொய்யாக்கி இருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட்டில் 20,000 ரன்களுக்கு மேலாகவும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 11,000 ரன்களுக்கு மேலாகவும் அடித்திருக்கிறார். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் சந்தர்பால் 8வது இடத்தில் இருக்கிறார். 1993ஆம் ஆண்டு பாகிஸ்தான் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அங்குள்ள உள்ளூர் வீரர்களை வைத்து பயிற்சி ஆட்டத்தில் விளையாடியது. இதில் பாகிஸ்தான் அணி முதல் 4 விக்கெட்டுகளை விரைவாக வீழ்த்திய பிறகு களத்திற்கு வந்த சந்தர்பால் 140 ரன்கள் அடித்து அசத்தினார். இதனால் சந்தர்பாலுக்கு அண்டர் 19 வெஸ்ட் இண்டீஸ் அணியில் இடம் கிடைத்தது. 1993ஆம் ஆண்டு இங்கிலாந்து அணியுடனான டெஸ்ட் தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் அண்டர் 19 அணியில் களமிறங்கி 372 ரன்கள் அடித்து சாதனை படைத்தார். இதில் முதல் டெஸ்டில் 203 ரன்களும் அதன் பின்பு ரெட் ஸ்ட்ரீட் கப் என்ற தொடரில் ஜமைக்கா அணிக்கு எதிராக விளையாடிய சந்திரபால் 478 பந்துகளில் 303 ரன்கள் குவித்து அசத்தினார். இதனைத் தொடர்ந்து சந்தர்பாலுக்கு 1994ஆம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட வாய்ப்பு கிடைத்தது. இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் சந்தர்பால் அறிமுகமானார். சந்தர்பால் முதல் 18 டெஸ்ட் போட்டிகளில் அபாரமாக விளையாடி 13 அரை சதங்களை அடித்தார். இதில் அவருடைய அதிகபட்ச ஸ்கோர் 82 ரன்கள் ஆகும். முதல் 18 போட்டிகளில் அவர் 1232 ரன்கள் அடித்திருந்தார். சந்தர்பால் நன்றாக ஆடினாலும் அவர் சதம் அடிக்கவில்லை என்ற விமர்சனம் இருந்தது. இந்த தருணத்தில்தான் இந்தியாவுக்கு எதிராக தன்னுடைய 19வது டெஸ்ட் போட்டியில் முதல் சதம் அடித்தார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஒருநாள் தொடரிலும் இந்தியாவுக்கு எதிராக தன்னுடைய முதல் சதத்தை சந்திரபால் பூர்த்தி செய்தார். முதல் சதம் அடித்த சிறிது நாட்களிலே சந்திரபாலுக்கு சதத்திற்கு மேல் சதமாக வந்தது. எப்படி நமது ராகுல் டிராவிட் களத்திற்கு வந்தால் பாயை விரித்து அங்கேயே படுத்து விடுவாரோ அதேபோல் சந்திரபாலும் களத்தில் நங்கூரம் போட்டு நிற்பார். அவரை ஆட்டம் இழக்க வைப்பதே கடினமாக மாறிவிடும். இந்த பையன் சதமே அடிக்க மாட்டேங்கிறார் என்ற பேச்சு வந்ததற்கு ஒரு காரணமும் இருந்தது. இவருடைய காலில் எலும்பு ஒன்று வளர்ந்ததாகவும் அதனால் அவரால் நீண்ட நேரம் பேட்டிங் செய்ய முடியாமல் போனது என்றும் மருத்துவர்கள் பரிசோதனையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து அதற்கான அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பிறகு சந்தர்பால் தன்னுடைய வழக்கமான ஆட்டத்தை வெளிப்படுத்த தொடங்கினார். அதன் பிறகு அவர் 30 சதங்கள் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்டில் அடித்து அசத்தினார். 164 போட்டிகளில் 11,867 ரன்கள் அடித்திருக்கிறார். இதில் அவருடைய சராசரி 51 ஆகும். இதே போன்று ஒருநாள் கிரிக்கெட்டிலும் 268 போட்டிகளில் விளையாடி 8,778 ரன்கள் அடித்திருக்கிறார். இதில் 11 சதமும் 59 அரை சதமும் அடங்கும். அது மட்டுமல்லாமல் T20 கிரிக்கெட்டிலும் 22 போட்டிகளில் விளையாடி 343 ரன்கள் அடித்திருக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணி 2004ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரை வென்றது. இதில் இறுதிப் போட்டியில் அதிகபட்சமாக இவர் 47 ரன்கள் அடித்தது வெற்றிக்கு முக்கிய காரணமாக மாறியது. சந்திரபால் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 14 போட்டிகளிலும் 16 ஒருநாள் போட்டிகளிலும் கேப்டனாக தலைமை தாங்கியிருக்கின்றார். 2008ஆம் ஆண்டு வெஸ்டர்ன் கிரிக்கெட்
இவருக்கு சிறந்த கிரிக்கெட் வீரர் என்ற விருதை வழங்கியது. இதேபோன்று ஐசிசியும் சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருதை 2008ஆம் ஆண்டு சந்திரபாலுக்கு வழங்கியது. சந்திரபால் என்று சொன்னாலே அவருடைய கண்களுக்கு கீழ் கருப்பு கலரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும். ஏனென்றால் வெயிலில் கண் கூச்சம் அதிகமாக இருப்பதை தடுப்பதற்காக இந்த கருப்பு நிற ஸ்டிக்கரை அவர் ஒட்டியிருந்தார். இவருடைய பிரபலத்தை பார்த்து டிஜிசெல் என்ற நிறுவனம் அந்த ஸ்டிக்கரையே விளம்பர பொருளாக மாற்றி தங்களுடைய நிறுவனத்தின் பெயர் அடங்கிய ஸ்டிக்கரை ஒட்ட வைத்தது. இதனால் சந்திரபால் ஒரு நடமாடும் விளம்பர மாடலாகவே இருந்தார். 2015ஆம் ஆண்டு சந்திரபால் தன்னுடைய கடைசி சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடினார். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு சந்திரபால் ஓய்வு பெற்றார். தற்போது சந்திரபால் அமெரிக்கா சீனியர் மகளிர் அணியின் தலைமை பயிற்சியாளராக விளங்கி வருகின்றார். இவருடைய மகன் தேஜ் நரேன் சந்திரபாலும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக விளையாடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.